ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறோம். நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தம் பண்ணி அதை வந்து பொடி பொடியாக வேக வச்சு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக தேவையான திங்ஸ் பார்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, பூண்டு, அத்திப்பழம், இது பாதாம், தேங்காய், அந்த மரவள்ளி கிழங்கு, பொட்டுக்கடலை. இதுதான் நமக்கு தேவையான திங்ஸு இந்த டிஷ்ஷுக்கானது. ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா போதும். வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பூண்டு, ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அத்திப்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மரவள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு மரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.